15 மார்ச் 2026 தவக்காலத்தின் 4ஆம் வார ஞாயிறு நற்செய்தி வாசகம். குறுகிய நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 9. இறை வசனங்கள் 1 6 9, 13 17 மற்றும் 34 38 முடிய. அக்காலத்தில் இயேசு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீர் சிலவோம் குளத்திற்கு போய் கண்களை கழுவும் என்றார். சிலவோம் என்பதற்கு அனுப்பப்பட்டவை என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்ப வந்தார். அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்து கொண்டிருப்பதை முன்பு பார்த்திருந்தோரும், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருப்பவர் இவர் அல்லவா என்று பேசிக்கொண்டார். சிலர் அவரை என்றனர், வேறு சிலர் அவர் அல்ல, அவரை போல் இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர், நான் தான் அவன் என்றார். முன்பு பார்வையற்றவராய் இருந்த அவரை அவர்கள் பரிசீலம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவருக்கு பார்வையளித்த நாள் ஒரு ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் என்னும் அந்த கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேறு பூசினார், பின்பு நான் கண்களை கழுவினேன், இப்பொழுது என்னால் பார்க்க முடிகிறது என்றார். பரிசேயருள் ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அடையாளங்களை செய்ய இயலுமா என்று கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்றவரிடம், உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீர் என்ன சொல்கிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஒரு இறைவாக்கினர் என்றார் பார்வை பெற்றவர். அவர்கள் அவரை பார்த்து, பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின் அவரை கண்டபொழுது, மானிட மகனிடம் நீர் நம்பிக்கை கொள்கிறீரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா, அவர் யார் சொல்லும், அப்பொழுது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கிறீர், உம்மோடு பேசிக் கொண்டிருப்பவரே அவர் என்றார். அவர், ஆண்டவரே, நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, தவக்காலத்தினுடைய 4ஆம் ஞாயிறானது லாத்தாரே சண்டே, மகிழ்ச்சி ஞாயிறு என்று குறிப்பிடுவார்கள். இதனுடைய பொருள் என்றால், லாத்தாரே என்றால் மகிழுங்கள் என்பதன் பொருள். தவக்காலத்தின் பாதையை கடந்துவிட்ட நமக்கு இது ஒரு ஆன்மீக இளைப்பாறுதல் என்று குருக்கள் ஊதா நிறத்திற்கு பதிலாக ரோஜா நிறை ஆடையை அணிவார்கள். இருளுக்கும் விடியலின் ஒளி தோன்றுவதை குறிக்கிறது. பிறவி அந்த கண் ஒளி பெற்றதைப் போல நம் பாவ இருள் நீக்கி இறைவன் நமக்கு ஒளியை தருகிறார். ஒரு பாலைவனத்தினுடைய சோலையைப் போல சிலுவை பாதையில் பணிக்கின்ற நமக்கு இந்த ஒரு ஞாயிறு ஒரு புதிய உற்சாகத்தை தருகிறது. இருள் நிலையானது அல்ல, இறைவனின் ஒளியே இறுதியானது என்பதை குறிப்பிடுவதுதான் இந்த மகிழ்ச்சியின் ஞாயிறு என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இறைவன் அதற்காக நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஆக இந்த நற்செய்தியில் பிறவிலேயே பார்வையற்ற ஒரு மனிதன் இயேசுவின் கரங்களினால் ஒளி பெறுவதை நாம் பார்க்கிறோம். இது வெறும் உடல் சார்ந்த நலம் பெறுதல் மட்டுமல்லாமல் ஒரு மனிதன் படிப்படியாக கடவுளை கண்டடைகின்ற ஒரு விசுவாச பயணம். சீடர்கள் இயேசுவிடம், இவர் பார்வையற்றவராய் பிறக்க காரணம் இவரா, இவரது பெற்றோரா என்று கேட்கிறார்கள். நமது வாழ்வில் துன்பம் வருகின்ற பொழுது கடவுள் ஏன் என்னை தண்டிக்கிறார் என்றுதான் நாம் முதலில் யோசிக்கிறோம். ஆனால் இயேசுனுடைய பதில் ஆச்சரியமானது. இவர் செய்த பாவமும் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, கடவுளுடைய செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே இப்படி நிகழ்ந்திருக்கிறது. பார்வை என்பது துன்பத்தினுடைய காரணத்தை மட்டும் நாம் தேடி தவிப்பதை விட, அந்த துன்பத்தின் வழியாக கடவுள் என்ன செய்ய போகிறார் என்பதை பார்ப்பதை தான் உண்மையான ஆன்மீக பார்வை. இன்று நம்முடைய ஆன்மீக பார்வை
கடவுள் நம்முடைய துன்பத்தின் வழியிலும் எவ்வாறு நம்மை வழி நடத்துகிறார், எவ்வாறு நமக்கு உற்சாகத்தை அளிக்கிறார் என்பதை நாம் தேட வேண்டும். இயேசு தரையில் துப்பி களிமண் உண்டாக்கி அதை அம்மனிதனுடைய கண்களில் பூசுவதும், இந்த தொடக்க நூலில் கடவுள் மண்ணால் மனிதனை உருவாக்கியதும் ஒன்று போல் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே இவருக்கு ஒரு புதிய வாழ்வு, ஒரு புதிய படைப்பை உருவாக்குகிறார். வெறும் களிமண்ணால் இறைவன் ஒரு புதிய படைப்பாக மனித படைப்பை உருவாக்கியதைப் போல இது இந்த மனிதனுடைய கண்களில் உமிழ்நீரால் உண்டாக்கிய சேற்றினை பூசுகிறார். பிறகு சிலவோம் அனுப்பப்பட்டு என்ற ஒரு குலத்திற்கு சென்று அவரை கழுவ சொல்கிறார். சென்றவர் பார்வை பெறுகிறார். நம்பிக்கை என்பது கீழ்ப்படிதல்தான் தொடங்குகிறது. அந்த மனிதன் இயேசு சொன்னதை அப்படியே செய்ததால் தான் ஒளியை பெறுகிறார். நம் வாழ்வின் அழுக்குகளை கழுவ நாம் இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஒரு விசுவாசத்தின் வளர்ச்சியானது ஆண்டவர் மீது முழுமையாக நாம் நம்பிக்கை வைப்பதும், அவருடைய வழியில் நடப்பதும், அவருடைய அன்பை புரிந்து கொள்வதில் தான் இருக்கிறது. விசுவாசத்தை வளர்ச்சி அந்த மனிதன் முதல் ஆண்டவர் வரை மனிதன் எவ்வாறு தன்னுடைய புரிதலை மேற்கொள்கிறான் என்பதை தான் இந்த நற்செய்தி நாம் பார்க்கிறோம். முதலில் அந்த மனிதருக்கு இயேசு எனப்படுகின்ற ஒரு மனிதர் என்று குறிப்பிடுகிறார். பரிசேயர்கள் அவரிடம் கேட்கின்ற பொழுது யார் அவர் என்று கேட்கின்ற பொழுது அவர் ஒரு இறைவாக்கினர் என்கிறார். இறுதியாக இயேசுவை சந்திக்கின்ற பொழுதுதான், இயேசு அவருக்கு உண்மையை எடுத்துரைக்கின்ற பொழுதுதான் ஆண்டவரை நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி இறைவனை வணங்குகிறார். ஆக இது ஒரு படிப்படியாக வருவது. முதலில் அவர் பார்வை பெற்றவுடன் இயேசு ஒரு மனிதராக பார்க்கிறார், பின்பு ஒரு இறைவாக்கினராக, இறுதியில் ஆண்டவராக பார்க்கிறார். நம்முடைய விசுவாசம் அதே போல்தான். ஒரே நாளில் நாம் முழுமையடைவதில்லை. நமக்கு ஏற்படுகின்ற சோதனைகள், கேள்விகள் மற்றும் பலவிதமான எதிர்ப்புகள், போராட்டங்களின் மத்தியில் நம்முடைய நம்பிக்கை முதிர்ச்சி அடைகிறது. இறைவனை நாம் இன்னும் அதிக அளவில் நேசிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நாம் இறைவனை நெருங்கி வருவதுதான் தவக்காலம். ஆக அதற்கு நம்பிக்கை என்பது மிகவும் முக்கியம். அதே போன்று இறைவனுடைய தொடுதலும் மிகவும் முக்கியம். ஆக இந்த கதையை நாம் பார்க்கின்ற பொழுது இதிலும் ஒரு சில முரண்பாடுகள் இருக்கிறது. அந்த முரண்பாடுகள் தான் கண்ணுக்குள் இருக்கிற பரிசேயர்கள் குருடர்களாக மாறுகிறார்கள். கண்ணிருந்தும் குருடராக, காதிருந்தும் செவிடராக இறை மீது நம்பிக்கை இல்லாத அந்த பரிசேயர் கூட்டம். ஆனால் மற்றொரு புறத்தில் பார்வையற்ற ஒரு மனிதன் பார்வை பெறுகிறார். அதுவும் தெளிவான பார்வையை பார்க்கிறார். பரிசேயர்கள் சட்டத்தை மட்டும் பிடித்து கொண்டிருக்கிறார்கள், ஓய்வு நாள் என்று அலட்சியப்படுத்துகிறார்கள். ஆனால் அன்பிற்கு உருவான கடவுள் அடையாளத்தை மட்டும் பார்க்காமல் அந்த மனிதனுடைய பார்வையை தருகிறார், அதிசயத்தை நிகழ்த்துகிறார். எல்லாம் எனக்கு தெரியும் என்று நினைப்பவர்கள் கடவுளை ஒரு பொழுதும் காண முடியாது. நான் பாவி, என் மீது இறக்கவை என்று குறிப்பிடுவர்கள் மட்டும்தான் கடவுளை காண முடியும். ஏழின் உள்ளத்தோர், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்று என்ன கடவுளை காண்கிறார்கள். நாம் பாவியாக நம்மை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்கின்ற பொழுது இறைவனை நாம் காண முடியும். ஆக இன்று நாம் நம்பிக்கையில் எந்த நிலையில் இருக்கிறோம்? அந்த பிறவி குருடனைப் போல முன்பு பார்வையற்றவனாக இருந்து பார்வை பெறுகின்ற ஒரு சாட்சிய வாழ்வை நாம் பெற இருக்கின்றோமா? அல்லது பரிசேயர்களைப் போன்று வெறும் சட்டம், பெருமையை சாற்றி கொள்வது என்று ஒளியை மறைத்து கொண்டு வாழப்போகிறாமா? சிந்தித்து செயல்படுவோம். இறைவன் நம் ஒவ்வொருடைய குருட்டு தன்மை என்று நினைக்கி தன்னுடைய ஒளியினால் நம்மை நிரப்புவார், ஒளியினால் நம்மை வழி நடத்துவார். நாமளும் அந்த ஆண்டுடைய ஒளியின் மக்களாக வாழ தொடர்ந்து செபிப்போம். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, உமது தெய்வீக அன்பினால் இந்த ஒரு நாளை கழித்திரே, இந்த ஒரு புதிய வாரத்தை எங்களை கழித்திரே. தவக்காலத்தினுடைய 4ஆம் வாரத்தில் உமது அருளினால், உமது ஒளியினால் நீங்கள் அனைவரும் நிரப்பினரே. உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், வழிபடுகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். மகிழ்ச்சி ஞாயிறையும் இந்த புதிய வாரத்தை அளித்தமைக்காக உம்மை துதிக்கிறோம். பிறவி குருடனுக்கு ஒளி தந்தவரே,
எங்கள் வாழ்வினுடைய இருளையும் அகற்றி உமது ஒளியினால் எங்களை நிரப்பி அருளும். அன்றறிந்த ஒரு ஞாயிறு மகிழ்ச்சி ஞாயிறாக இருந்தாலும் நீர் எங்களோடு இருக்கின்ற பொழுதுதான் அந்த மகிழ்ச்சி இரட்டிப்பாகிறது. எங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் பூமியில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க எங்களுக்கு அருளித்தாரோம். ஆண்டவரை, இன்பத்திலும் துன்பத்திலும் உமது கிருபையை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்தருளும். நாங்கள் நம்பிக்கையை ஒரு நாளும் துவண்டு விடாமல் அதை இறுக பிடித்து கொண்டு உண்மையை பற்றி வாழ்கின்ற உமது வழியில் நடக்கின்ற எல்லா விதமான அருளையும் எங்களுக்கு தாரும். இந்த புதிய வாரத்தில் நாங்கள் முன்னெடுத்து வைக்கின்ற அனைத்து திட்டங்களையும், எங்களுடைய வேலைகளையும், பயணங்களையும், சந்திப்புகளையும், நாங்கள் மனதில் வைத்திருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் வெற்றி பெற ஆண்டவரின் நீரே எங்களுக்கு உதவியை தாரும். எங்களுக்கு எதிராக வருகின்ற தடைகளை தாண்டி எங்களுக்கு உழைப்பிற்கேற்ற பலனை இந்த வாரத்தில் எங்களுக்கு தரலாம். நாங்கள் வேண்டிக் கொள்கின்ற ஒவ்வொரு மன்றாட்டுகள், எங்களுடைய கண்ணீர்கள், கவலைகள் தவக்காலத்தினுடைய பாதி நிலையை கடந்து விட்டிருந்த ஒரு வேளையில் மீதி இருக்கின்ற தவக்கால பயணத்தில் உமது அருளை நாங்கள் பெற்றிடும். நாங்கள் சமர்ப்பிக்கின்ற ஒவ்வொரு வேண்டுதல்கள், அந்த வேண்டுதலுக்காக நாங்கள் இருக்கின்ற அந்த ஒரு பொழுது சுத்த போசனம், பல தியாகங்கள் புரிந்து கொண்ட வேளையில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தெல்லாம் கிடைக்கின்ற நேரங்கள் நாங்கள் மேற்கொள்ளப் போகின்ற ஒவ்வொரு வருட்சாதனத்தில் உமது தூய அவினைகளை நிரப்பி எங்களை பாவங்களை அகற்றி தூய்மையான உள்ளத்தை எங்களுக்கு அளித்து அந்த உள்ளத்தோடுமை கண்டேற்றிட எங்களுக்கு ஆசீர்வதித்தருளும். ஆண்டு இந்த வாரம் முழுவதும் எங்களை, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் எல்லா தீமைகளிலிருந்தும், விபத்துகளிலிருந்தும், சோதனைகளிலிருந்தும், போராட்டங்களிலிருந்தும், நோயிலிருந்தும், நொடியிலிருந்தும் எங்களை காத்தருளும். உமது சமாதானம் எங்களுடைய குடும்பங்களில் இருக்கட்டும். உமது மகிழ்ச்சிகள் குடும்பங்களில் இருக்கட்டும். உமது ஆட்சி எங்களை ஆளட்டும். நாங்கள் ஒளியின் மக்களாக வாழ எல்லா இருளையும் போக்குகின்ற ஒரு துணிவை எங்களுக்கு தார. இயேசுவே, நீர் எங்களோடு இருக்கிறேன், எங்களை வழி நடத்துகிறேன் என்ற நம்பிக்கையில் இந்த நாளையும் எங்களையும் எங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் இங்கு பார்த்து வைத்து ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமீன். எல்லாம் மலரையும் தந்தை, மகன், தூயாவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.